ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மை சீக்ரெட் ஹோட்டல், கொரியன் காமெடி ரொமான்டிக் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இது வரைக்கும் 2 பார்ட்டாக 4 எபிசோட் பார்த்துருக்கோம். ஒரு ஹோட்டலில் வெட்டிங் ஈவென்ட் மேனேஜராக இருக்கிற ஹீரோயின் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வராங்க. அப்படி அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது மேலே சீலிங்கை உடச்சிக்கிட்டு அதே ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியோட டெட் பாடி வந்து விழுது. அவரை கொலை பண்ணது யாரு? ஹீரோயின் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இல்லை அதே ஹோட்டல் பாஸோட ஹீரோயினுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகி அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாகும் அப்படிங்கிறத ஒரு லவ் ட்ரையாங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது எபிசோட் 5 and 6. ஹீரோயின் தன்னோட வேலையும் ஹோட்டலோட கெட்ட பேரையும் போக்குறதுக்காக பாஸ் சொன்ன ஐடியா படி நின்று போன ஹீரோவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. பட் ஹீரோ தன்னோட எக்ஸ் ஒய்ஃபே வந்துட்டு தன்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இவ்வளோ இதாக கேட்குறாளேன்னு சொல்லிட்டு அவர் முடியவே முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பட் ஹீரோயினா விடாமல் அவரை வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்து, ப்ளீஸ் இதுக்கு ஒத்துக்கையன், நீ இந்த கல்யாணத்தை எங்கள் ஹோட்டல்லே வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாதான் எங்கள் ஹோட்டலுக்கு நல்லது, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் நல்லது, அதோட எங்களோட பாஸ் அவருக்கும் அதான் நல்லது அப்படின்ட்டு இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லவே ஹீரோ அது வரைக்கும் நார்மலாக கேட்டுட்டு இருந்தவர் பாஸோட பேரை கேட்டதும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு ஹீரோயின் வீடு வரைக்கும் போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. பட் ஹீரோ இவங்களை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம கதவை மூடிட்டு உள்ள போயிடுறாரு. வெளியேருந்து ஹீரோயின் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. தொல்லை தாங்காம ஹீரோ அந்த கதவை ஓப்பன் பண்ண அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஹீரோயின் இல்லை, அந்த சூயா பொண்ணு. அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, ஹீரோ வீட்டை ஒன்னா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இப்படி உங்க பேசிட்டு இருக்கிறத வெளியே மறுபடியும் ஹீரோ கிட்ட பேசி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்டுடுறாங்க. கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோ கிட்ட எதுவும் கேட்காம அங்கேருந்து திரும்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற. பட் ஹீரோக்கால சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லப்போனா ஹீரோ ஒன்று இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, இது ஹீரோக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அவரோட அம்மா அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சிருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது ஹீரோ மறக்கும் போது அந்த பொண்ணு ஒருவேளை இப்படி நாமளே நெருங்கி பழக நினைச்சாலும் ஹீரோ அதுக்கு இறங்கி வர மாட்டேன்றானே, ஒருவேளை ஹீரோக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கவும் செஞ்சிடா. ஹீரோ இதுக்கெல்லாம் இவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு இங்க பாரு, சும்மா கற்பனை பண்ணாம இங்கிருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு வெளியே கையோட இழுத்துட்டு வந்து, இவர் பணக்கார பொண்ணு இல்ல, இவளுக்கு எப்பவுமே டிரைவர் கம் செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தன் இருந்துட்டு இருப்பான், அவனோட கார்ல ஏத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாரு. அது நேரம் இங்க ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் மண்டைக்குள்ள ஹீரோ சொன்ன அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சாகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருந்தாரு, என்னோட டீலுக்கு ஒத்துக்கலன்னா உன்னோட பையன் கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கிட்ட பேசிருப்பாரு, அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த போன் கால் எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த போன் கால் நியூயார்க்ல யார்கிட்ட பேசிருக்காரு. அது நியூயார்க்ல இருக்கிற போன் நம்பர் தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ அந்த போன் நம்பருக்கு ட்ரை பண்ணா அது அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருது. ஸோ யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறது தெரியல. அங்க இருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டிருக்கானா, அது யார்கிட்ட பேசினாங்க, யாரோட போன் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பாஸை காமிக்கிறாங்க. பாஸ் தான் இவங்க அப்பா இந்த ஹோட்டல்ல இருந்தப்போ ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் அவங்க எங்கெங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தால. ஸோ அப்படி அதுல ஒரு எம்ப்ளாயி இப்போ பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போயிட்டு எங்க அப்பாவோட சாவு கொலையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவருமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அந்த நேரம் இந்த ஹோட்டலை நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா முன்னேறிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து அவர் மேல பொறாமப்பட்டு அவருக்கு நிறைய எனிமிஸ் இருந்தாங்க. அது நேச்சுரல் டெத்தா இல்லாம கொலையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரா. ஸோ இவருக்கு இவங்க அப்பாவோட சாவு கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கா. பட் அது யாரு கொலை பண்ணிருப்பா, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கிறது இவர் கண்டுபிடிச்சே ஆகணும். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல சின்ன பொண்ணு இருக்கல, அவ அடிக்கடி நான் அந்த நாட்டுக்கு டூருக்கு போனேன், இந்த நாட்டுக்கு டூர் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவா. அதான் அந்த டீம்மேட் பையன் இருக்கல, அவன் இந்த பொண்ணு என்ன சொன்னா நம்ப மாட்டான், இவன் ஏமாத்துறா, இவன் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டா, டூப்ளிகேட் பொருட்களை வாங்கிட்டு வந்து ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். பேங்காக் போயிருந்தாலும் ஸோ நம்மளனா அங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருந்தேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு போட்டோஸ் காமிக்கலான்னு வரும்போது அங்க டிடெக்டிவ் வந்துட்டாரு அந்த டீம்மேட் லேடி கிட்ட விசாரிக்கிறதுக்காக. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அதே ஹோட்டல்ல ஹீரோயின் பாஸை பாக்குறதுக்காக போயிட்டு அவர் உள்ள இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கதை வீடுக்கு வெளியா பாத்துட்டு இருக்காங்க. பாஸ் பின்னாடி வந்து நிக்கிறாரு. இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா வந்தேன் அப்படின்ட்டு இவர்கிட்ட எதுவும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் தான் பாஸ் கீழே பாக்குறாரு. அங்க ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. ஸோ என்னதுன்னு எடுத்து பார்த்தா அது ரெசிக்னேஷன் லெட்டர். ஹீரோயின் கையில ஒரு ஃபைல் வச்சிருந்தாங்களே அதுல இருந்து விழுந்திருக்கு. ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாஸ் புரிஞ்சுக்கிறாரு. அந்த லெட்டர் எடுத்துட்டு இவர் ஹீரோயினை பார்க்க வர இங்க ஹீரோயின் கார்டனுக்கு வந்திருக்காங்க. கார்டன்ல ஆல்ரெடி ஜிஎம் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு மாதிரி கவலை வரதை பார்த்துட்டு வா உட்காரு பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோங்கிட்ட என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா இந்த வேலை, ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் நீ எப்பவுமே உன்னோட வேலையை நல்லா செய்வ, எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு, இப்போ இந்த பிரச்சனை நீ சரியா முடிச்சிருவ பாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்படி ஒன்ன மாதிரி தான் இருந்திருப்பா, நான் ஒன்ன என்னோட பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நானும் உங்களை எப்பவுமே என்னோட அப்பா மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறத அங்கே ரெசிக்னேஷன் லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு வந்த பாஸ் பார்க்குறாரு. அந்த ஜிஎம்ஐ பார்த்ததும் பாஸுக்கு அந்த எம்ப்ளாய் கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொன்ன அங்கே இருந்தவங்கள நிறைய பேருக்கு உங்கள் அப்பா மேலே பொறாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ஒருவேளை அந்த நிறைய பேரில் ஜிஎம் ஒருத்தராக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் டிடெக்டிவ் லேடி கிட்ட கொலை நடந்த அன்னைக்கு நைட் நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்க, ஆனால் எங்கிட்ட ஏன் இல்லைன்னு போய் சொன்னீங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்போ தான் அவர் உண்மையை சொல்கிறாங்க. எங்கள் உடம்பு சரியில்லைன்னு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசல்ட் வாங்குறதுக்காக போகிறேன்னு கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு, இவங்களுக்கு கேன்சர். இவங்களோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, இறந்து போயிட்டாங்களே. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்க அம்மாவும் இதே கேன்சர் வந்து தான் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாகவே இருந்திருக்காங்க. படித்து முடிச்சு இந்த ஹோட்டலில் 20 வருஷமாக வேலை செய்கிறாங்களாம். அதுக்கிடையில் இவங்களுக்கு ஒரு லவ்வும் வந்திருக்கு. பட் அந்த லவ் கல்யாணத்தில் முடியல. என்னோட வாழ்க்கை இவ்வளோ வருஷமாக தனிமையிலே போயிடுச்சு. ஸோ என்னோட வாழ்க்கை பாதி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் எல்லாரும் கூட மிங்கிளாகி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அது நல்லாவும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு கேன்சர் இன்னும் 1 வருஷம் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் என்னோட தலைவிதியை நினச்சி நாங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுறதை பார்த்து டிடெக்டிவ் ஃபீல் ஆகிடாரு. அவரும் அழ. ஸோ இந்த அம்மாவும் இந்த விஷயத்த எம்ப்ளாயி யாருக்கிட்ட இப்படி சொல்லிடாதீங்கன்னு சொல்ல இவரும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவரோட அசிஸ்டன்ட் வரான். என்னன்னு போய் பார்த்தா அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஞாபகம் இருக்கா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சீட் இடத்துல தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட கையில ஸ்க்ரூ டிரைவ்ல குத்திட்டு அங்க இந்த பணத்தில் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த 3 பேரும் கூட அவரை தேடி இதே ஹோட்டலுக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட விசாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இது. அவர் இறந்த அன்னைக்கு அவரை தேடி 3 பேர் வந்தாங்க. அவங்க போக்கர் கேம் விளையாடுறவங்கன்னு அசிஸ்டன்ட் மேனேஜரை தேடி வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கையில ஃபுல்லா பச்சை குத்திருந்தா அப்படின்னு அவங்கள பத்தின எல்லா அடையாளங்களும் அந்த பொண்ணு சொல்லிடுறா. இவங்களோட அடுத்த சந்தேகம் யாரு, அந்த ரவுடிங்க மேல திரும்புது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுடிங்க கூட யாரு கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல 3 பேரும் மறைஞ்சிருக்காங்க. அடுத்தது அப்படியே ஹீரோ கிட்ட வந்தோம்னா ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்டுறாரு. எதுக்காக இப்படி ஒரு ஆர்டிக்கல் போட்ட, அதனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு. பட் இந்த பொண்ணுல நான் தான் பேர் போடல, இனிஷியல் மட்டும் தானே போட்டேன் அப்படின்ட்டு. நீ பேர் போடலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன, இங்கே பாரு இனிமேல் இந்த மாதிரி வேலை பண்ணாத என்னன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அவர் எந்திரிச்சு போக அவரோட ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அவரோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது. அப்போ இந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு இல்லை, அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சூயா பொண்ணு இருக்கால, அவள் தான் அனுப்பியிருக்கா. அவள் தான் ஹீரோக்கு இதை உடம்பு சரியில்லை, ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கால. ஸோ அதுக்காக நான் ஒரு டாக்டரை பார்த்து வச்சுட்டேன். அந்த டாக்டர் பார்க்குறதுக்காக போகலாம், நிறைய நாட்டு மருந்துலாம் கூட பார்த்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லது, அந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி தள்ளியிருக்கா. அதை இந்த ஆஃபீஸில் இருக்கிற மொத்த கூட்டமே பார்த்துட்டு ஐயோ ஹீரோக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பாவப்பட்டுட்டு இருக்க. இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுல ஹீரோக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு தெரிஞ்சதும் அவர்கிட்ட போயிட்டு நான் இனிமேல் உன்னை மறந்துடுறேன் என்னன்னு வேற சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு புரியல, சும்மா பின்னாடி சுற்றிட்டு இருக்க வயதுக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரோட ஃபோனில் இருக்கிற மெசேஜ் எடுத்து பார்த்தாரு. கிடச்சே எல்லாம் இந்த சூயா பொண்ணால் வந்தது. அவளுக்கு கால் பண்ணி அவளை திட்டுறதுக்காக அவளுக்கு கால் பண்ண அவ பக்கத்தில் தான் ஹீரோன்னு இருக்காங்க. ஹீரோ கிட்ட கேட்ட அவர் சம்மதிக்கல. ஸோ இந்த பொண்ணை கிட்ட பேசி எப்படியா சம்மதிக்க வச்சலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இந்த பொண்ணுமே ஹீரோ பண்ண கால் அட்டன் பண்ணிட்டு அவர் திட்டுறதெல்லாம் கண்டுக்காம இங்கே மாலில் இருக்கிறதாகவும் பிக்கப் பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்ல அவகிட்ட எவ்வளவு கேட்குறாங்க அந்த நின்று போன கல்யாணத்தை, அதை விட பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ப்ளீஸ் எங்களோட ஹோட்டலில் இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுல இதான் ஜாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக இழுத்து அடிக்கிறா. அப்படி வேலை வாங்கினதோட மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறதுக்கு ஓகே சொல்லவா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ ஒன்று செய்யணுமே. அன்னைக்கு நான் உன்னை முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொன்னல, நீ கேட்காம போயிட்டல. ஸோ அதை இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல கேளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்க ஒரு பப்ளிக் மாலில் அப்படி கேட்க சொல்கிறா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் எம்ப்ளாயிஸ் அப்புறம் ஜிஎம் சொன்ன எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, அந்த விஷயங்களை யோசிச்சவங்களுக்கு அவங்களுக்காக இதை செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் முன்னாடியே முட்டி போட்டு ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அந்த பார்த்து கரெக்டாக இந்த பொண்ணு வர சொல்லியிருந்தால ஹீரோவை, அவர் அங்கே வந்துடுறாரு. வந்தவர் அங்கே நடக்கிறத பார்த்துட்டு ஏய் சூயா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை நீ என்ன பண்ணுற இந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி ஹீரோன் அங்கே எந்த கூட்டிகிட்டு வந்துடுறாரு. காரில் வரும்போது ஹீரோனுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஹீரோ இருக்கிறதுனால அழுகி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, யாரும் இல்லாத இடத்துல கார் நிறுத்திட்டு உனக்கு எவ்வளோ அழணுமோ அழுதுட்டு வெளியவா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினில் ஒவ்வொன்று கத்தி கதறி அழுறாங்க. அப்படி ஹீரோ அழுற சத்தத்தை கேட்டது ஹீரோக்கு இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டை ஞாபகம் வருது. ஹீரோ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ஹீரோனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளவர் பொக்கேலாம் வாங்கிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக அவங்க அப்போ வெயிட்ரஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கஸ்டமர் ஹீரோன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் என்னோட பொண்டாட்டிக்கிட்டே இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அவன் ஹீரோனுக்கு எவ்வளோ காசு தரதான்னு சொன்னானோ அதை விட அதிகமாக காசு அவன் மூஞ்சில தூக்கி வீசிட்டு ஹீரோயின் நாங்கள் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு இப்படி ஒரு வேலை தேவையா, நீ கண்டிப்பாக இப்படி ஒரு வேலைக்கு போயே திறன்மா போகாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் ஹீரோனுக்கு ஒரு ஹோட்டலியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு லட்சியம் எல்லாமே. அதுக்காக இவங்களை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி அப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறது அவங்களோட ஆசை. பட் ஹீரோ இப்போ இந்த வேலைக்கு போவேணா அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு வந்துட்டு சண்டை போடுறாங்க. உனக்கு தெரியும்ல நான் என்னோட வேலையை எவ்வளோ
உன்னோட பிடிச்சி செய்கிறேன், என்னோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக இந்த வேலையை விட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, அவரும் விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்படி 2 பேருக்கும் சண்டை வந்து ஹீரோயின் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்போ ஞாபகம் வருது. இப்படி ஹீரோயின் நீங்கள் அழுதுட்டு இருக்கிற அதே நேரத்தில் பாஸ் சூர்யாவோட அப்பா கிட்ட போயிட்டு கல்யாணத்தை மறுபடியும் எங்கள் ஹோட்டல் நடத்தலாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அவரில் எங்கே பாருப்பா, நான் இதில் எந்த முடிவும் சொல்ல முடியாது, என்னோட பொண்ணு தான் சொல்லணும். ஆனால் என்னோட பொண்ணு ஒரு மாதிரி பிடிவாதக்காரி, வேணும்னு அவகிட்ட நீயே பேசிக்கோ, ஏன்னா அவளை அங்கே வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துடுவான்னு சொல்லவும் அவளும் கரெக்டாக வரா. பாஸுமே அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணு இறங்கி வரா. சரி யோசிச்சு நல்ல முடிவா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து விடுறாரு. எல்லாரும் முன்னாடி அப்படி முட்டி போட்டு அவகிட்ட கெஞ்சி கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்துகிற அளவுக்கு இந்த கல்யாணம் உனக்கு முக்கியமா அப்படின்ட்டு. பின்ன நான் முன்னாடி விளையாட்டுக்காக அப்படி செஞ்சேன்னு நினச்சேன், இந்த கல்யாணம் எனக்கு அவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க போக ஹீரோயினுக்காகவாது அந்த கல்யாணத்தை அவளோட ஹோட்டல்லே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ நேராக அந்த சூர்யா பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போயிட்டு அவகிட்ட இங்கே பாரு கல்யாணத்தை அதே ஹோட்டலில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அவர் என்ன நினச்சிட்டு வந்தாருன்னா, இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அவளை எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த பொண்ணு கிட்ட தான் பாஸ் ஆல்ரெடி பேசிட்டு போயிருக்காரு. இவ அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறா. ஹீரோக்கு புரியல, என்ன நீ ஒரு பிரச்சனை பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்த்தேனே, உடனே ஒத்துக்கிட்ட ஏன் அப்படின்னு கேட்காம இந்த பொண்ணில் பாஸ் வந்து பேசின விஷயத்த சொல்லாமல், இல்லை அப்போ நம்ம ஒத்துக்கலன்னு அந்த ஹோட்டலுக்கு கெட்ட பேர், அவங்க சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஸோ நாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குலாம் எவ்வளோ கஷ்டம், அவங்களோட பொழப்பில் மண்ணை போட்டது மாதிரி ஆயிரும்ல, ஆனால் தான் எனக்கு எவ்வளோ இலகிய மனசு பார்த்தி அப்படின்னு வேற அவளே பெருமை பித்திக்கிறா. பட் ஹீரோ இதை நம்புற மாதிரி இல்லை, என்னமோ நடந்திருக்கு, சரி ஓகே அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போ அதே ஹோட்டலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவாகுதா. அப்படியே அடுத்த நாள் ஹோட்டலில் சின்ன பொண்ணு அந்த எம்ப்ளாயி பையன்கிட்ட அவன் நம்பலன்னு ஃபோட்டோஸ் பார்க்க சொல்லியிருந்தால, ஸோ இப்போ அவனை பிடிச்சி வச்சு அவன்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறான். நிஜமாவே பேங்காங்க்கு போயிருக்கா, ஆமாம் நீ நிஜமாவே போயிருக்கா, நீ இப்படி அப்பப்போ இப்படி வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போறியா, அதுக்கெல்லாம் உனக்கு உன்னோட மாத சம்பளம் கரெக்டாக இருக்கா என்ன, நீ கொஞ்சம் தானே சேலரி வாங்குற, எப்படி அங்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இந்த பொண்ணில் அதை பற்றி உனக்கு என்ன, ஆனால் நான் அங்கெல்லாம் போனேன்னு சொன்னது பொய்யில தானே உண்மை தானேன்னு சொல்லிட்டு சொல்ல, இவனுமே ஆமாம் நம்புறேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஃபோட்டோஸை பார்க்காம கொஞ்சம் ஃபோட்டோஸை மட்டும் பார்த்துட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். இந்த பொண்ணுல அந்த ஃபோன் அவகிட்ட இருக்கிற மற்ற ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு ஆசையாக பார்த்துட்டே வந்திருந்தவ திடீர்னு ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்ததும் இன்னமும் யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்குறான். அப்போ இவ எடுத்த ஃபோட்டோவில் எதேச்சியா பின்னாடி அந்த சூர்யா பொண்ணு நிற்கிறா, அதுவும் பக்கத்தில் வேற யாரோ ஒருத்தன் இருக்கான், க்ளோஸாக இருக்காங்க. இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அட்ரஸ் அக்க இப்படி வேற ஒரு கதை உனக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சூர்யா பொண்ணு அங்கே தான் வர கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. அது நேரத்தில் இங்கே அந்த பிஆர் மேனேஜர் பாஸ் கிட்ட போயிட்டு அவ எதுக்கு வேண்டாம் வெறுப்பா ஹீரோ கிட்ட அந்த கல்யாணத்தை எங்கே நடத்துங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை ஏன் நடத்துவானே, அதுக்கு பதிலாக எங்கிட்ட ஒரு ப்ரப்போசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கும் இவளுக்கும் இங்கே கல்யாணம் பண்ணிட்டோன்னா, ஸோ ஹோட்டல் பாஸுக்கும் ஹோட்டலில் பிஆர் மேனேஜருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு அதுவே ஹோட்டலுக்கு ஒரு ப்ரொமோஷன் தானே, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறா. பாஸில் அந்த ப்ரப்போசலை படித்து பார்த்துட்டு அது சரிதாம்மா, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதலும் புரிதலும் வேணுமே, நம்ம 2 பேர்கிட்ட அது இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்படியே நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்மளோட கல்யாணம் 3 மாதம் வரைக்கும் நிலைக்காது, நம்ம ஹோட்டலில் பற்றி வர்ற ரூமர் மாதிரி எந்த கல்யாணமே 3 மாதம் வரைக்கும் நிலைக்காதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும், அதுவும் இன்னும் நமக்கு கெட்ட பேர் தானே, அதனால் வேணாம் இந்த ப்ரப்போசல் வேணாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே சந்தோஷமாக வராங்க. அந்த சூர்யா பொண்ணு சொல்லிட்டா பாஸ் வந்து பேசினதுனால மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ட்டு சந்தோஷமாக இவருக்கு தேங்க்யூ சொல்ல வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. அந்த பிஆர் மேனேஜருக்குல அடைச்ச ஓகே சொல்லிட்டாங்களா, நம்மளோட ப்ரப்போசல் இப்படி வீணாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவ வெளியே போக, இங்கே பாஸில் அப்படியா அதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற, அதான் நீ இந்த ஹோட்டலில் வேலையை விட்டு போக போகிற ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்காக வந்தியே, அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கூட எங்கிட்ட தான் இருக்குது, ஸோ அதை ப்ராசஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னது ஹீரோயினில் என்னது ப்ராசஸ் பண்ண போகிறீங்களா, ப்ளீஸ் வேணாம் தெரியாமல் கொடுக்கலான்னு வந்துட்டு ப்ளீஸ் அந்த லெட்டர் கொடுத்துங்களேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கெஞ்சிட்டே வர, இவரில் அந்த லெட்டர் நான் ப்ராசஸ் பண்ண வேணான்னா அதுக்கு பதிலாக நீ எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்க, நீ எப்படி டின்னர் வாங்கி தரேன்னு சொல்ல, இவங்களுமே ஓ டீல் நான் வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாம், உங்களுக்கு நான் ரேமியன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவர் சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்ல 2 பேருமா வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் ஹீரோயினை அவரோட வீட்டில் விடுறதுக்காக வராரு. அப்போ ஹீரோயின் அவர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படியா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இவரில் கொஞ்ச நேரமாக ஹீரோனோட முகத்தை உத்து பார்த்துட்டு ஒருத்தங்களை பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க மேலே லவ் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 3 நிமிஷம் ஆகுமா, நீங்களும் நான் கேட்கறதுக்கு 3 நிமிஷத்தில் பதில் சொல்கிறீங்களா, நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டுடுறாரு. ஹீரோயின் என்ன பிடிச்சிருக்கான்னு சும்மா தானே கேட்டேன், இவன் என்னடான படக்குன்னு டேட் பண்ணலாமான்னு கேட்டுட்டானேங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது இவங்களை தாண்டி ஒரு கார் வேகமாக போகுது. ஹீரோயினுக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்ட்டு பாஸ் தான் ஹீரோயின் அப்படியே பிடிச்சி ஓரமாக நிறுத்துறாரு. கிராஸ் பண்ணி போன கார் யாரோடதுன்னு பார்த்தா ஹீரோவோடது. எதாச்சியாக ஹீரோயின் வீட்டு பக்கமாக வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னா அப்படி பயமுறுத்துற மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறத பார்த்துட்டு இவன்ல சரி ஓகே 3 நிமிஷம் பத்தாதா, வேணும்னா நான் உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், அந்த 3 நாளில் நீங்கள் எனக்கு
எனக்கு பதில் சொல்லணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறது, அவனுக்கு ஓகே சொல்லவா வேணாமா, பாஸுக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு அங்கே எந்த காரணம் இல்லைல்ல. அதை நினச்சிட்டு குழம்பிட்டு இவங்க ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க வெயிட்ரஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவங்க கையில் இருந்த சாப்பாடை அங்கே ஹீரோ மேலே கொட்டியிருக்காங்க. இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு 2 பேருக்குமே பிடிச்சி போயிருந்திருக்கு. இப்போ பாஸ் சொன்னால ஒரு 3 நிமிஷம் போதுமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி 3 நிமிஷத்தில் ஆரம்பிச்சதான் இவங்களோட லவ்வும். ஹீரோ தயங்க கூட இல்லை. உடனே ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு எப்போ வேலை முடிச்சதும் நம்ம பேசலாமான்னு சொல்லிட்டு உடனே கேட்டிருக்காரு. ஹீரோயினும் என்னோட வேலை இத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லிட்டு பேசலாமே அப்படின்ட்டு சம்மதமும் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் உடனே பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் நினச்சிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு ஒரே இடத்துல தான் ஹீரோ படிக்கட்டில் இருக்காரு. ஹீரோயின் அவர் அங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியாமல் மேலே உட்காந்துட்டு 2 பேரும் இதே விஷயத்தை நினச்சிட்டு ஒரே ஃபீலிங்கோட உட்காந்துட்டு இருக்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த 3 ரவுடிஸையும் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுங்க கிட்ட விசாரிச்சா, நாங்கள் அவரை கொலையெல்லாம் பண்ணலையே, நாங்கள் அங்கே போனது உண்மை, அவரை தேடினது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை, நாங்கள் கொலையே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்னதான் சொன்னாலும் டிடெக்டிவா டே நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பி நினைக்கிறீங்களாடா, மரியாதையாக உண்மையை சொல்லுங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்க. இவனுங்க நாங்கள் பண்ணாதானே பண்ணான்னு சொல்ல முடியும், நாங்கள் அவரை கொல்லலை சார்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு காப் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணுமே என் கூட வாங்கலைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இறந்த அன்னைக்கு அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவன் செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் அதில் எதுவுமே சந்தேகப்படும்படியா இல்லை. எதுக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலாமே, ஏதாவது சந்தேகப்படும்படியா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பார்க்க ஆரம்பிச்சவனுக்கு ஒரு விஷயம் மாட்டிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கிற அதே ஃபுட்டேஜ் டிட்டோவா 1 மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த கொலை நடந்தது ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஆகஸ்ட் 23 நடந்த ஃபுட்டேஜும் அன்னையிலேருந்து அந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதியிலேருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஜூலை 23ஆம் தேதி சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஃபுட்டேஜும் சேமா இருக்கு. யாரோ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஃபுட்டேஜை மாத்திட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜை வச்சிருக்காங்க. சிசிடிவி ரெக்கார்ட்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்றதுக்கு ஆக்சஸ் இருக்க ஒருத்தவங்க தானே இது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறவங்க யாராவது தானே பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ரவுடிஸும் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இவங்களையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுறாங்க. அப்படி அடுத்த நாள் ஹீரோயினும் பாஸும் சேர்ந்து நின்று பேசிட்டு இருந்தது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோ முன்னாடி உட்காந்து விதவிதமாக போஸ் கொடுக்குறா. இப்போ பாரு, இப்படி என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா, ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஹீரோக்கு அவருக்கு இந்த பொண்ணு மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே இவ இப்படி விதவிதமாக போஸ் கொடுக்குறத பார்த்துட்டு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு. இவருக்கு தான் அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி எண்ணமே இல்லையே, என்ன அப்படி இப்படின்னு போஸ் கொடுத்துட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுல அப்போ உண்மைதான் இவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு, சே நாம தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டா இந்த ஃப்ரெண்டுமே நினச்சிட்டா ஹீரோக்கு நிஜமாவே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே ஹோட்டலுக்கு வந்தோன்னா ஹோட்டலில் லிஃப்ட்டில் பாஸ், ஹீரோயின் அப்புறம் அந்த பிஆர் மேனேஜர் 3 பேரும் ஒன்றா வர்றது மாதிரி ஆயிடுது. பாஸில் அந்த பிஆர் மேனேஜர் பக்கத்தில் இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்டேன், நீ இன்னும் பதில் சொல்லலையே, நான் கேட்டேன் 3 நாளுக்குள்ள பதில் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. அது கேட்ட பிஆர் பொண்ணுக்குள்ள என்னது ஹீரோயினை டேட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரா ஆன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக்காக நின்றுட்டு இருக்க. ஹீரோயினில் ஐயோ முன்னாடி இப்படி கேட்கணுமா, எஸ்கேப் ஆயிடுடின்னு சொல்லிட்டு உடனே லிஃப்ட் கதவை திறந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. இந்த பிஆர் மேனேஜர் எங்கே விட்டா இதோ வரேன்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோயினை திறந்துட்டே பின்னாடி வரா. இவ கையில் மட்டும் மாட்டிடக்கூடாதுடா சாமின்னு சொல்லிட்டு எப்படியும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் மறைஞ்சிருக்கிற இடத்துல அந்த ஹோட்டலில் கண்ணாடி இருக்கான்ல, இவன் இந்த ஹோட்டலோட வைஸ் ஜிஎம்மா. அவன் அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு கிட்ட வழக்கம் போல் அவனோட வேலையை காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின்ல இதோ வரேன்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போ சொல்லிட்டு உங்ககிட்ட அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ மறுபடியும் எம்ப்ளாயிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கல, இதுக்கு மேலே உன்னை விட்டா சரியில்லை, நான் உன்னை பற்றி மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் போகிறேன், என்கொயரிக்கு ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ஹீரோயின் அங்கே இங்கேன்னு தேடி பிஆர் மேனேஜர் இங்கே வந்துடுறா. ஏய் நீங்க தான் இருக்கியா, இரு அங்கே இரு ஓடாதேன்னு சொல்லிட்டு இவ துரத்த ஹீரோயின் ஓட இந்த வாட்டி டிடெக்டிவ் வந்துடுறாரு. ஹீரோயினை டிடெக்டிவ் என்ன துரத்திட்டு வர ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ்ல எப்பவும் ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்து கண்ணடிப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் இந்த வாட்டி இவரை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஓட இவரும் மேனேஜர் பொண்ணை முடிஞ்ச அளவு தடுத்து பார்க்குறாரு. பட் இவரில் ஐயோ தள்ளியான்னு சொல்லிட்டு அவரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளும் துரத்திட்டு ஓட டிடெக்டிவ் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்காருன்னா அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் மாறி இருக்கிறத பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி ஹெட் கிட்ட போயிட்டு யாரெல்லாம் சிசிடிவி ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்கும்போது இவன் மொத்தம் 4 பேர் பண்ணலாம், ஒன்று பாஸ், ஜிஎம், வைஸ் ஜிஎம், அப்புறம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டியில் ஒருத்தன் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, சம்பவம் அன்னைக்கு எல்லாரும் இந்த கல்யாணத்தில் பிஸியாக இருக்கும்போது வைஸ் ஜிஎம் மட்டும் அந்த ரெக்கார்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து யாருக்கு தெரியாம வெளியே வந்துட்டு இருந்தாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வைஸ் சேர்மன் அந்த ரூம்
ரூம்குள்ளே போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி ஹெட்டை பார்க்குறா. ரெண்டும் திருன்னு முழிக்குதுங்க. இவனுங்க என்ன கோல்மால் பண்ணுறாங்க, இப்போ இவனுங்க சொன்னது கூட உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த கண்ணாடி மேலே இப்போ சந்தேகம் திரும்புதா. டிடெக்டிவ் சஸ்பெக்டா அவரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. அங்கே பிஆர் மேனேஜர் வந்துடுறா. இந்த வாட்டி ஹீரோயினால அவகிட்ட தப்பிக்க முடியல. அந்த பொண்ணு கேட்குறா, பாஸ் உங்ககிட்ட டேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க, நோ சொல்லிடு அப்படின்ட்டு. ஹீரோயினை எதுக்கு நோ சொல்லணும், நோ சொல்றதுக்கு அங்கே காரணமே இல்லையேன்னு சொல்லும்போது, எனது காரணம் இல்லையா, நீ நோ சொல்லியே ஆகணும், ஏன்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நீ அவர் கூட டேட்டிங் போக கூடாது அப்படின்ட்டு. பட் ஹீரோயின் அதையும் கேட்டுட்டு எதுவும் சொல்லாம இருக்கவே, அப்படின்னா நீ யாரு கூட நிஜமாவே டேட்டிங் போக போறியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க வந்து ஹீரோ கேட்டுறாரு. கேட்டவருக்கு அப்படின்னா ஹீரோயின் நிஜமா இவரை மறந்துட்டு பாஸோட டேட்டிங் போக போறாளா அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதே நேரம் இந்த பக்கம் சேம் ஹோட்டல்ல அந்த கல்யாண பொண்ணு சூர்யா இருக்கால, அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த சின்ன பொண்ணில் இவகிட்ட அவள் எடுத்த அந்த ஃபோட்டோஸோட காப்பியெல்லாம் காமிச்சு, இது நீங்கள் தானே 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட பேங்காங்க்கு ஊர் சுற்ற போயிருக்கீங்கல்ல, பார்த்தீங்களா, நான் அது நேரத்தில் அங்கே வந்திருந்தேன். ஸோ என்னோடய ஃபோட்டோஸில் நீங்கள் கேப்சர் ஆகிட்டீங்க. இந்த ஒரு ஃபோட்டோ இல்லை, நிறைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் எல்லாத்துக்குமே பிரிண்ட் போட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எல்லாருக்கிட்டே சொல்லவா, இல்லை எனக்கு நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மிரட்டி காசு கேட்குறா. இந்த பொண்ணுமே இந்த யாருக்கு தெரியாது நினச்சிட்டு இருந்த விஷயம் இவ இப்படி கண்டுபிடிச்சாலேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்க்குறா. அவள் தான் அது பக்கத்தில் அவளோட பாய் ஃப்ரெண்ட். பட் இவளோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவில் தெளிவாக நமக்கு இப்போ காமிக்கல. ஸோ ஃபோட்டோவை பார்த்து இந்த பொண்ணுமே பதறி போயிட்டு, இங்கே பாரு, இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லாமல் இருக்கணும்னா உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்க, ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் இந்த பொண்ணு போட்டுக்கிற வெட்டிங் ட்ரெஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ அமௌண்ட்டை கேட்குறா. இந்த பொண்ணு பணக்கார பொண்ணு, எப்படி இந்த பொண்ணோட வெட்டிங் ட்ரெஸ் காஸ்ட்லியாக தானே இருக்கும். ஸோ அதே தான் இவ்வளோ சொல்கிறா, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட காசு எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு, ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அதை கேட்குற அப்படின்ட்டு இவ கத்த. இங்கே பாரு, உனக்கு வேறு வழியே இல்லை, நீ பெரிய பணக்காரி தானே, ஸோ இந்த அமௌண்ட் உனக்கு கொடுக்க முடியாதா, கொடுத்துரு, நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்ட. அது நிறைய இங்கே மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா, ஹீரோவில் பாஸ் உங்ககிட்ட டேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கானா, நீ இன்னும் அவங்ககிட்ட எஸ்ஆர்னோன்னு சொல்லலையா, எதுக்கு சொல்லலை, ஒருவேளை உனக்கு என் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னும் இருந்துட்டு இருக்கோ, அதனால தான் நீ சொல்லலையா அப்படின்ட்டு. ஹீரோயின், ஆமாம் இருக்குது பெரிய ஃபீலிங்ஸ், எனக்கு உன் மேலே பழைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட இல்லை, நான் எதுக்கு ஓகே சொல்லாமல் இருக்கேன்னா, உடனே சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் உடனே சொல்லிட்டாலே அப்படின்னு ஒரு நான் என்ன இலக்காரமாக நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் பொறுமையாக சொல்லலான்னு சொல்லாமல் இருக்கேன். அதுக்காக எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக நினைச்சிடாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அங்கே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருப்பாவா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவரை கூட்டிட்டு அங்கே வந்தா. அங்கே சூர்யாவை காணோம். எங்கேன்னு கேட்டால் அந்த சின்ன பொண்ணில் அவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி, தெரியலையே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேருக்கு புரியல, ஏன் என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவை முடிச்சிட்டு இருக்க. இங்கே இந்த பொண்ணில் அழுதுகிட்டே அங்கே கார் பார்க்கிங்க்கு வரா. அங்கே அந்த அவ கூடவே இருப்பாள் செக்யூரிட்டி கம் டிரைவர், அவன் நின்றுட்டு இருக்கான். வந்தவ அவங்ககிட்ட உரிமையாக நெஞ்சில் அடிச்சு வர பேசுகிறா, இல்லை உன்னால தான், எல்லாம் உன்னால தாண்டான்ட்டு. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லை, இந்த செக்யூரிட்டி தான். இப்படி இவளோட சீக்ரெட் இங்கே வெளியே வந்துருச்சா. அப்படியே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்தோன்னா கண்ணாடி கிட்ட கேட்டால், கண்ணாடி நான் கொலையே பண்ணல அப்படின்ட்டு ஒத்த கல்ல நிற்கிறான். அப்புறம் இதுக்கு அந்த ரெக்கார்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போனேன், எப்படி ஏதோ ஃபுட்டேஜ் டெலிட் பண்ண தானே போயிறேன்னு கேட்கும்போது இவன், ஆமாயா ஒத்துக்கிறேன், நான் ஃபுட்டேஜ் டெலிட் பண்ண தான் போனேன், ஆனால் அதுக்காக நான் அவனை கொலை பண்ணேன்னு ஆகிடுமா, நான் டெலிட் பண்ண போன ஃபுட்டேஜ் வேறையா அப்படின்ட்டு இதுக்காக போயிருக்கானா. ஹீரோயின் அந்த லிஃப்ட்டில் இவனை மிரட்டியிருப்பாங்கல்ல, கேமரா எல்லாம் சுற்றி இருக்கும்போது, நீ இந்த மாதிரி எல்லாரையும் அபியூஸ் பண்ணுறியா, இதில் இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பாங்கல்ல. எங்கே அதே மாதிரி ஹீரோயின் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவனுக்கு எதிராக வந்துடுமோன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணுங்க கிட்ட சிர்மிஷன் பண்ணுற அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருக்கான். ஸோ வேறு எதுவும் எனக்கு தெரியாது, நான் யாரையும் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல, டிரெக்டிவ்மே எங்கே பாரு, நீ சொல்கிறத நான் முழுசாக நம்பலை, அந்த கொலை நடந்த டைமில் நீ வேற எங்கேயாவது இருந்த, ஒன்றை பார்த்ததுக்கான சாட்சி யாராவது இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீ இந்த ஸ்டேஷனில் தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவனை ஸ்டேஷன்லேயே வச்சிடுறாங்க. மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தோன்னா, ஹோட்டலில் கல்யாணத்துக்கான அந்த வெட்டிங் ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சூர்யா பொண்ணு தான் போயிட்டான்ல. ஸோ ஹீரோ கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஹீரோ ஏனோ தானோன்னு ஹீரோன்னு கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு. டீம் லேடி இருக்காங்க, அவங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லையா, அது ஹீரோனுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு, சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை வெளியே அனுப்பி வைக்க, இவங்களுமே ஒரு மணி தள்ளாடி வந்து நடக்க முடியாமல் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அதை அங்கே வந்து அந்த ஜிஎம்மும் அந்த செக்யூரிட்டி ஹெட் இருக்கால, அவங்க 2 பேரும் கூட பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே கடந்து போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி பெரிய டெக்கரேஷன்லாம் எதுவுமே வேணாம், சும்மா அப்படியே எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட காரில் போயிட்டு அவள் போட்டிருந்தா சாதாரண ட்ரெஸ்ஸு, கையில் இந்த ஃபேன்சியான பொக்கேலாம் இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச ஒரு 4 பூவோட சிம்பிளாக ஒரு கல்யாணம் பண்ணணும், அது நடக்குமா அப்படின்ட்டு இவங்களோட கல்யாணத்தை ஞாபகப்படுத்தி பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு அதை கேட்டதும் வந்து பழைய விஷயங்களை ஞாபகம் வருது. அதெல்லாம் மறைச்சி
தொடச்சிட்டு எல்லாம் மறந்துட்டது மாதிரி பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாரு, பழைய கதையெல்லாம் இப்படி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா, நான் உனக்கு காஃபி வேணுமா, காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி ஜாக்லேருந்து கப்பில் காஃபியை ஊற்றிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி படபட பார்க்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, நீ நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோயின் திரும்ப இவ கையில் இருக்கிற காஃபி ஹீரோவோட ட்ரெஸ் மேலே கொட்டிடுது. கிட்டத்தட்ட இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் மாதிரி. ஹீரோ அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்க, ஹீரோயின் ஐயோ ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே தொடச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் வருது. ஹீரோவும் இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி இங்கே பாரு, எல்லாம் கைமீறி போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியாவது நான் உங்ககிட்ட ஒரு 30 நிமிஷம் அது டைம் கூட, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஹீரோயின் இல்லை முடியாது, எனக்கு கல்யாண வேலைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது சரி ஓகே உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் கார் பார்க்கிங்கில் உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் அழுதுட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. அந்த பழைய கதையெல்லாம் நினச்சிட்டு பயங்கரமாக அழுறாங்க. இதை இப்படியே விட்டால் சரியில்லை, ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு பாஸை பார்க்கறதுக்காக வராங்க. பாஸை பார்த்த உடனே மடன்னு சொல்லிட்டு 7 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆனது, அந்த கல்யாணம் 3 மாதம் கூட நீடிக்கல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் எந்த அளவு காதலிச்சேனோ அதே அளவுக்கு என்ன அவனை வெறுக்கவும் வச்சான். அதுலேருந்து வெளியே வரணும்னு அதை மறக்கணும்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் அந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் கண்ணு முடிய வந்துட்டு இருக்கு, என்னால் அந்த உணர்வுகள்லேருந்து வெளியே வரவே முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாஸில் ஒரு நிமிஷம் இப்போ நீ இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்கிற, நான் உங்ககிட்ட டேட் பண்ண கேட்டதுனால உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை, நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நான் சொல்லலை, நீங்கள் என்ன டேட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கீங்க. சார் உங்களுக்கு என்னோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் என்ன டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க ஹீவரில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் கண்டிப்பாக டேட் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயின், அந்த பாஸ்ட் இப்போ என்னோட கண்ணு முன்னாடியே இருக்குது, அது ஹீரோ தான் அப்படின்னா அப்பவும் நீங்க என்ன டேட் பண்ணுவீங்களான்னு கேட்க இவரே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோவோட கல்யாணம் இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதது, ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்லிட்டு இவங்களோட கதையவே சொன்னது அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. ஸோ இவருக்கு புரியுது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு, இப்படி ஒரு நிலைமையில ஹீரோயினை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு, நீ இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும், எனக்கு பதில் சொல்றதுக்காக உனக்கு 3 நாள் டைம் கொடுத்தேன் பாரு, இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த டைம் உனக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன், 3 நாள் இல்லை இந்த நிமிஷத்துலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நீ நானும் டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இங்கே கார் பார்க்கிங்கில் ஹீரோயின் வருவாங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வராங்க, பட் யாரோட, பாஸோட. வந்தவங்க பாஸோட கார்லேயே 2 பேரும் போக அங்கே ஹீரோ இருக்கிறத ஹீரோயினும் பார்க்குறாங்க. 2 பேரும் போகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. புரிஞ்சுக்கிறாரு ஹீரோயின் என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்ட்டு. புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நினச்சி இவர் இங்கே கவலையை உட்காந்துட்டு இருக்க. பாஸ் ஹீரோயினை அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீ என்ன டேட் பண்ணுறதுக்கு சம்மதிச்சதுக்கு தேங்க்யூ, போ எதையும் யோசிக்காம நல்லா தூங்கு, நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாவா அப்படின்னு ஹீரோயினை வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு அவங்களோட வீடையே இவரும் ஆசையை பார்த்து நின்றுட்டு இருக்க. இங்கே ஹீரோ நல்லா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அங்கே ஃப்ரெண்டு வர, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோவில் டே இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருக்கே அப்படின்ட்டு ஃப்ரெண்டாக பதறி போயிடுறேன். டே என்னடா பேசுகிறேன், நான் அவன் இல்லைடா என்னால கூட இருக்க முடியாதுன்ட்டு. இவர் டே அது இல்லைடா நீ மட்டும் இப்போ என் கூட இல்லைன்னு வையேன், நான் அவளை பார்க்குறதுக்காக போயிடுவேணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு. ஃப்ரெண்டுக்கு இவர் அப்பப்போ அவன் பேசுறது யாருன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு தெரியுது. டேய் மறுபடியும் அந்த பொண்ணா, உனக்கு கல்யாணம்டா சூயா கூட, நீ அதை பற்றி யோசிக்காம இப்போ வேற ஏதோ உன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ, அப்புறம் எதுக்கு நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்லிட்டு. அப்போதான் ஹீரோ சொல்கிறாரு, இவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச காரணம் அவரோட அப்பா வயசாயிட்டு இருக்கு, எப்போ வேணா எது வேணா ஆகலாம், அதுக்கு முன்னாடி உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னதுனால தான் இவர் இந்த அரேஞ்ச்டு மேரேஜுக்கே சம்மதிச்சிருக்காரு. ஸோ அப்போ ஹீரோயினை பார்த்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா, இனிமே அவன் நம்ம வாழ்க்கையில் வர போகிறது இல்லைன்னு மனசை தேத்திக்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒன்று தான், அப்பா சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருக்காரு. கரெக்டாக ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்துட்டாங்களே, இவருக்கு ஹீரோயினை மறக்க முடியல, புது வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு இவர் புலம்பி தள்ள இவன் சொல்கிறான், டே இங்கே பாருடா இது ரொம்ப தப்புடா, இது நீ சூயாக்கு பண்ணுற துரோகம், அவன் உண்மையில எவ்வளோ அஃபெக்ஷனாக எவ்வளோ கிரேசியாக இருக்கா, நீ அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு அங்கே அந்த செக்யூரிட்டி கூட பேசிட்டு இருக்கா. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இதே மாதிரி மீட் பண்ணிக்க முடியாது, பேசிக்க முடியாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹீரோக்கு நல்ல ஒய்ஃபாக ஒரு குடும்ப தலைவியாக ஆகணும், நான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச மாட்டேன், அது வரைக்கும் நாம் 2 பேரும் இருக்க டைமை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. ஹீரோ பயங்கர சோகத்தில் ஹீரோயின் வீடு முன்னாடி வந்து நின்று அங்கே வந்து வீட்டையே பார்த்து நின்றுட்டு இருக்காரு. காலையில் வரை அங்கேயே நிற்கிறாரு. ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகும்போது போகிற அவங்களையே பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் உன்னை நான் பார்க்குற கடைசி
கடைசி தடவை, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், எனக்கு வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ட்டு போகிற ஹீரோயினே பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு மனசை ஒரு வழியாக தேர்த்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்து நிற்கிறாரு. பொண்ணு வராங்க. ஹீரோயின் அவங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம், இந்த கல்யாணம் தான் இந்த ஹோட்டலுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்னு அவங்களும் கல்யாணத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்க. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்குறாங்க. 2 பேரும் சம்மதம் சொல்கிறாங்க. கல்யாணமும் நடந்து முடியுது. ஆனால் இது நிஜம் இல்லை, ஹீரோவோட கனவு. நல்லா இப்படி ஒரு கனவை கண்டுட்டு ஹேங்கோரில் படுத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு போகணுண்டா இப்படி படுத்துட்டு இருக்கா, வா எலும்பு கிளம்பலான்னு சொல்லிட்டு, வா நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், அங்கேயே போய் ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். இவ்வளோ வந்ததுக்கப்புறம் தான் கல்யாண ரிங்கை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்ட்டு காரில் இருக்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோவில் மறந்துட்டியா, அது நீ தொலைச்சிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன்டான்ட்டு இவன்ல டே அடி வாங்க போகிறப்பாரு, கல்யாணத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு போ, நீ ரூமுக்கு போ, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் மோதிரத்தை எடுக்கிறதுக்காக காருக்கு போக, இங்கே ஹீரோ திரும்பினா அங்கே ஆப்போசிட்டில் ஹீரோயின் 2 பேர் எதிரில் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ ஆசையோட கனவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த கல்யாணம் கொஞ்ச நாள்லே முறிஞ்சு போச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் சரி கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்துருக்காங்க. அதுவும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஹீரோயின் கிட்ட ஒரு நிமிஷம், நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டல அப்படின்ட்டு. ஹீரோயினும் ஆமாம், பட் அதெல்லாம் ஒருத்து தான், உனக்கும் உன்னோட கல்யாணத்துக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அவ்வளோதாங்கிற மாதிரி திரும்பி அவங்களோட பாதையில் போக அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 6 முடியுது. ஆனால் இது வரைக்கும் நடந்தது என்னடா பெரிய விஷயம், இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் தான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டாக நிறைய வச்சுருக்கோங்கிற மாதிரி அடுத்து வர எபிசோட்ஸ்லாம் இதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.